எட்டாம் பாவகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன் பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. அந்த ஆயுள்ன்றது மரணம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம், திடீர் மரணங்களை இண்டிகேட் பண்ணும் இந்த எட்டாம் பாவகம் தான். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது அவமானங்கள். இப்போ 5-8 தொடர்பு இருக்குதுனாலே காதல் சார்ந்த வகையில் நிறைய அவமானங்கள் படுறது, லக்னத்திலேயே 8ஆம் அதிபதி இருக்கும்பொழுது வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் பட்டு ஜாதகர் மேலே வருது. ஸோ அந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே அடையக்கூடிய காயங்களை சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம் தான். நல்லதாக இருந்தால் நிறைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைவீங்க. கெட்ட முறையில் அந்த பாவங்கள் வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா நிறைய பாடங்களை கற்றுப்பீங்க. இதுதான் 8ஆம் பாவகம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மறைமுகமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுப்பில் வேலை செய்யும் பொழுதோ இல்லை பயணங்கள் போகும்பொழுதோ விபத்துகள் ஏற்படுறதுக்கான, அதாவது முக்கியமான விபத்துகள் பார்க்கும்பொழுது திடீர் விபத்துகள் ஏற்படுறது, தீக்காயங்கள் ஏற்படுறது, வெட்டு காயங்கள் ஏற்படுறது. நீங்கள் 8ல் செவ்வாய் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சிம்பிளாக ஒரு காய்கறி கட் பண்ணும்போதாவது கையில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவகமாக நம்ம பார்த்துட்டே வரோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாவகம் 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன் பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. அந்த ஆயுள்ன்றது மரணம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம், திடீர் மரணங்களை இண்டிகேட் பண்ணும் இந்த 8ஆம் பாவகம் தான். பொதுவாக 8ஆம் பாவகம் அப்படின்றது ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் நடக்கக்கூடிய எதிர்பாராத துர்சம்பவங்கள் சொல்லக்கூடியது தான் 8ஆம் பாவகம். இது பொதுவான ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் இந்த 8ஆம் பாவகத்தில் நான் சொல்லக்கூடிய சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே 8ஆம் பாவகன்றது அவ்வளோ ஒரு மோசமான பாவகமாக கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம். அதாவது அதிர்ஷ்டம்ன்றது எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கக்கூடியது தான். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது என்றாலே அங்கே எட்டாம் அதிபதியோ 8ஆம் இடமோ வலுவாக வேலை செய்துட்டு இருக்குதுன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகமாக இந்த 8ஆம் பாவகம் அமையும். அடுத்து பார்க்கும்பொழுது உயில் சொத்து. இப்போது உங்களை உயில் சொத்துன்றது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் இல்லை இல்லையா? அப்போது அந்த உயில் சொத்து அடையக்கூடிய பாவகமாக 8ஆம் பாவகம் தான் இருக்கும். மற்றவங்களுடைய பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாலே, அதுவும் கஷ்டப்படாமல் நம்ம கைக்கு வருதுனாலே அங்கே 8ஆம் பாவகம் வேலை செய்யும். அடுத்து பார்க்கும் பொழுது இந்த இன்சூரன்ஸ் தொகை, இன்சூரன்ஸ் பணம் போடுறது, அதன் மூலயமா வரக்கூடிய லாபங்களை அடையிறது, ஓய்வூதிய பண பலன்களை அடையிறது, அதற்கான விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 8ஆம் பாவகம் தான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். அடுத்து பார்க்கும்பொழுது 8ஆம் இடம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், கம்ப்ளீட்டாக மாற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் தசாபுக்தி காலங்கள் சொல்லும்போது நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம காரகம் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த காரகத்தை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்பொழுது இந்த 8ஆம் இடம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையினுடைய சுகஸ்தானம். அதாவது உங்கள் குழந்தை அடையக்கூடிய கல்வி மேன்மைகள், உயர் பதவிகள், அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அவனுக்கு வரக்கூடிய பதவி உயர்வுகள், நெக்ஸ்ட்டு வீடு மனை வாகனம் சுகம், இது எல்லாமே இந்த 8ஆம் இடம் தாங்க சொல்லும். அப்போ 8ஆம் இடம்ன்றது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த 8ஆம் இடம் யாருக்கு வலுவாக இருக்குதோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய என்ன சொல்கிறது, ஸ்கேன் மாதிரி மற்றவங்கள பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த அமானுஷ்யம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா விருச்சகம் என்ற பாவகமும் சுயஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் பாவகம் வலிமையான தொடர்புல இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அமானுஷம் சார்ந்த சக்தி அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது. சரி, இது மட்டுமானா புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் கூட 8 தான். இந்த 5-8 தொடர்பு வரணும். இது எல்லாத்துக்குமே இந்த 5-8 தொடர்பு வரும்பொழுது இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை ஜாதகர் அனுபவிப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ 8ன்றது பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்க. நீங்கள் பேசுறது மூலயமா இல்லைனா இந்த 7ஆம் இடத்துக்கு 2ன்றதுனால வாடிக்கையாளர்கள் மூலயமா பண வருவாய் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் பாவகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா பாவங்களை விடவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பாவகம் 8ஆம் பாவகம். என்ன ஒன்று, இதில் சில விஷயங்கள் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம், இது ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இதையும் இந்த 8ஆம் பாவகம் தான் இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது அவமானங்கள். இப்போ 5-8 தொடர்பு இருக்குதுனாலே காதல் சார்ந்த வகையில் நிறைய அவமானங்கள் படுறது, லக்னத்திலேயே 8ஆம் அதிபதி இருக்கும்பொழுது வாழ்க்கையில்
வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் பட்டு ஜாதகர் மேலே வருது. ஸோ அந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே அடையக்கூடிய காயங்களை வந்து சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம் தான். அடுத்து வந்து பார்க்கும்பொழுது இந்த திடீர் சொத்துக்கள் வரும் பாருங்க, அதெல்லாம் இப்போ மாமனார் வழி சொத்துக்கள் வர்றது, பிதுராஜித சொத்துக்கள் அடையிறது, அந்த பிள்ளைக்குட்டி இல்லாதவங்க அவங்களுடைய சொத்தை வந்து இவங்க பேர் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரியான சொத்துக்கள் வர்றது, மறைமுகமான விஷயங்கள் அத்தனையுமே வந்து இந்த 8ஆம் பாவகத்தோட தொடர்பு இருக்கும். பொதுவாக 8ஆம் பாவகம் வலுத்துடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வகைகள் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு வருமானம் இருக்கும், இன்னொரு வருமானம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி மறைமுக வருமானத்தை கண்டிப்பாக வந்து 8ஆம் பாவகம் வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொண்டது தான் இந்த 8ஆம் பாவகம். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது 8ஆம் பாவகத்தில் வந்து தசை நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 8ஆம் பாவகத்தினுடைய தசை வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது, நீங்கள் போகக்கூடிய பயணங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது ஒரு இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த பாவக கிரக அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்தை இண்டிகேட் பண்ணும். அது மேபி வேலை மாற்றமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை வந்து மாற்றக்கூடிய அமைப்புகள், வேலைக்காக நீங்கள் வந்து வேறு இடத்துல போய் தங்கியிருக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து 8ஆம் பாவகத்தின் தசை ஸ்டார்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் பாவகம் தசை ஸ்டார்ட் ஆச்சுனாலே நிறைய மாற்றங்கள் வந்து உங்ககிட்ட தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய இது வந்து மாறப்போகுது அந்த காலகட்டத்தில் அப்படின்றது எல்லாமே 8ஆம் பாவகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்றது அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா, 8ஆம் பாவகத்தில் திசை வந்து நல்லதோ கெட்டதோங்க. நல்லதாக இருந்தால் நிறைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைவீங்க. கெட்ட முறையில் அந்த பாவங்கள் வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா நிறைய பாடங்களை கற்றுப்பீங்க. இதுதான் வந்து 8ஆம் பாவகம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு மறைமுகமான தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து களத்திர வழி மூலமாக வரக்கூடிய சொத்து சேர்க்கை அடையக்கூடிய நேரமாகவும் அந்த 8ஆம் பாவகம் அப்படின்றது செயல்படும். எனிஹவ் 8ஆம் பாவகம் வரும்பொழுது நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமர்வுகள்லாம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னா அதுக்கேற்ற முறையில் நம்மளை வந்து வழிநடத்தி போகும்பொழுது நல்ல பலன்களும் 8ஆம் பாவகம் தர தயங்குவதே கிடையாது. அடுத்து 8ஆம் பாவகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள்லாம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 8ஆம் பாவகத்தில் சூரியன். 8ல் சூரியன் லக்ன ஒளி பராமல் மறைஞ்சிச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய பாவகம் எப்பயுமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அப்போ நீங்கள் மறைவாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உள்ளார்ந்த ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே 8ஆம் பாவகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள். கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். தந்தைக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. விரயங்களை கொடுக்கறது, தேவையில்லாத விரயங்கள் கொடுக்கறது, புத்திர வழி தோஷத்தை தர்றது, அந்த மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த பாவகம் அவ்வளோ ஒரு சிறப்பாக செயல்படுவது கிடையாது. 8ல் சந்திரன். இப்போ 8ல் சந்திரன் இருக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப வந்து எமோஷ்னல் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கிறது, ஒரு நேரத்தில் எடுத்த முடிவை இன்னொரு நேரத்தில் மாற்றிக்கிறது. கொஞ்சம் அந்த சூரியனை இருக்கும்பொழுது கொடுத்த ஆத்ம பலம் வந்து சந்திரன் இருக்கும்பொழுது இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பது கிடையாது. எனவே தாயார் வகையில் வந்து இது ஒரு நல்ல சில விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட வகையில் தொந்தரவுகள் ஏற்படுறது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தண்ணி வசதியே இல்லாமல் இருக்கும். அதுக்காக ரொம்ப இவங்க போராடுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்தோட அந்த சந்திரன் சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அந்த சந்திரனுடைய சுப ஒளி அமைப்புகளை பொறுத்து தான் இந்த பலன்களில் மாறுபாடு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 8ஆம் இடத்துல செவ்வாய். 8ல் செவ்வாய் இருக்கலாமான்னா அவ்வளோ ஒன்றும் ஒரு சிறப்பு கிடையாது. ஆனால் 8ல் செவ்வாய் இருக்கும்பொழுது 2ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் அப்படின்றதுனால பேச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. இது சூரியன் இருந்தாலுமே அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அந்த செவ்வாய் சூரியன்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் உங்களுக்கு பேசவே வராது. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக தான் பேசுவாங்க. கணீர்னு இருக்கும் வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா. அடுத்து வசீகரமான பேச்சு வந்து இந்த ஜாதகட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பட் 8ல் செவ்வாய் இருக்குதுன்னா இவங்க வந்து அடுப்பில் வேலை செய்யும் பொழுதோ இல்லை வந்து பயணங்கள் போகும்பொழுதோ விபத்துகள் ஏற்படுறதுக்கான, அதாவது முக்கியமான விபத்துகள் பார்க்கும்பொழுது திடீர் விபத்துகள் ஏற்படுறது, தீகாயங்கள் ஏற்படுறது, வெட்டு காயங்கள் ஏற்படுறது. நீங்கள் 8ல் செவ்வாய் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு காய்கறி கட் பண்ணும்போதாவது வந்து கையில் வந்து காயங்கள் ஏற்பட்டுருக்கும்.
ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து 8ல் செவ்வாய் இருக்கும்போது ஏற்படுத்தும். பெண்களுக்கு இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது, இது வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. சுய ஜாதகத்தில் இது அமைப்பை செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நம்ம சொல்ல முடியும். பட் எனிஹவ் செவ்வாய் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகம் வந்து ரொம்ப இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது ராகு. 8ல் ராகு இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். அந்த வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ராகு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், மற்றவங்களுடைய பணம் வர்றது, சாதுரியமான வழியில் பணம் வர்றது, மற்றவங்களை ஏமாற்றி அது மூலயமா பணம் வர்றது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து 8ஆம் இடம் ராகு வந்து கொடுத்துருவாரு. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷ உணர்வுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்களை வந்து பார்த்தாலே வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்றதை வந்து இவங்க ஈஸியாக அடை போட்டுருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் வந்து 8ஆம் இடத்துல குரு. 8ல் குரு இருக்கலாமானா இது வந்து குழந்தைகளுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புத்திர தாமதத்தை கொடுக்கும், புத்திர தோஷத்தை காட்டும், இல்லை வந்து அந்த குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். பொதுவாக 8ல் குரு இருக்கும்பொழுது பூர்வீகத்தில் அவங்க இருக்க முடியாத நிலைமை ஏற்படுது. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் போகிறது, அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் 8ஆம் இட குரு கொடுக்கும். பட் பணத்தின் மீது ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து 2ஆம் இடத்தை அது தொடர்பு கொள்ளுன்றதுனால ரொம்ப வந்து அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் உடையவராக இருப்பார்கள். எப்படியோ ஒன்று சம்பாதிச்சணுன்றதுக்கான முயற்சிகளில் ஜாதகர் வந்து ஈடுபடுவார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் பவர் இவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 8ல் குரு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் இடம் வந்து சுபத்தன்மை அடையுது இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், இன்ட்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே. 8ல் கேது இருந்தாருன்னா வந்து ஞானத்தை கொடுத்துவாருங்க. பெருசாக கேது 8ல் இருக்கும் பொழுது வந்து ராகு அளவுக்கு வந்து சில துர்பலன்கள் தருவது கிடையாது. கேது ஓரளவுக்கு இருக்கலாம், ஞானம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். எல்லாமே வந்து நிறைய தடை ஏற்படுத்தும், சில அவமானங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் ஏற்படுத்தி ஐயோ எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி விலகி வரவும் இந்த 8ஆம் பாவகம் செய்திரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாரோடமே வந்து எக்ஸ்ட்ராடினரியான அந்த ஒரு மறைமுக ஞானம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய அமர்வுகள்லாம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து 8ஆம் பாவகத்தின் திசையை வந்து நம்ம எப்படி கையாளலாம், எந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியும். ஓகேங்களா?